ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஐஏஎஸ் ஃபவுண்டேஷன். ஸோ மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்கில் நம்ம இன்றைக்கி ரெண்டாவது கொஷின் பார்க்க போகிறோம். லாஸ்ட் கொஷின் நம்ம நேற்றுக்கு டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் அட் த சேம் டைம் இந்த செகண்ட் கொஷின் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ரெகுலராக எல்லா கொஷின்ஸையும் பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ லெட்ஸ் கோ டு தி கொஷின். What are foodparks? How it will help farmers in India? How it is going to tackle food insecurity in South Asia? இதுதான் கொஷின். ஸோ இது ஒரு ஜென்ரலான கொஷின் தான், கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஜென்ரலான கொஷின். ஸோ இது ஒரு பேசிக் கொஷின். ஸோ இதில் நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஷினுக்கு ரெலவெண்ட்டான ஆன்சரை மட்டும் நம்ம எடுத்து எழுதினா போதும். அதுக்கு தேவையான டேட்டாஸ் ஏதாவது கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு ஒரு மாடல் ஆன்சர் நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் ஃபுட் பார்க்ஸ்? ஸோ சிம்பிளாக ஃபுட் பார்க்கை பற்றி ஒரு 2-3 பாயிண்ட் நம்ம எழுத போகிறோம். ஸோ ஃபுட் பார்க் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நத்திங் பட் ஏ கான்செப்ட். என்ன அப்படின்னா, இதோட மெயின் எய்மே வந்து இட் இஸ் கோயிங் டு எஸ்டாப்ளிஷ் அ டைரக்ட் லிங்க் பிட்வீன் தி ஃபார்மர்ஸ் அண்டு கன்சியூமர் மார்க்கெட். சிம்பிளாக ஃபார்மரையும் கன்சியூமர் மார்க்கெட்டையும் டைரெக்டாக லிங்க் பண்ண போகுது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரூ அ மெக்கானிசம். ஸோ கலெக்ஷன் சென்டர், ப்ராசஸிங் சென்டர், சென்ட்ரல் ப்ராசஸிங் சென்டர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மர்ஸோட டைரெக்டாகவே லிங்க் ஆக போகுது. ஸோ நான் பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ளோ சார்ட் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஃப்ளோ சார்ட்டை நீங்கள் பென்சில் ஆர்ட் மாதிரி வந்து நீங்கள் உங்களோட ஆன்சர் ஷீட்டில் வரைஞ்சிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஆடட் ஒரு 1/2 மார்க் கூட கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நம்மளோட அடுத்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா, ஹவ் இட் இஸ் கோயிங் டு பெனிஃபிட் ஃபார்மர்ஸ் இன் இந்தியா. ஸோ அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸை வந்து அது எப்படி பெனிஃபிட் பண்ண போகுது அப்படின்ற கொஷினை கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இந்தியாவில் ஃபார்மர்ஸ் என்னென்ன பிரச்சனைகளை அவங்க சந்திக்கப்படுறாங்க அப்படின்றத வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணிவிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்மர்ஸோட மெயின் பிரச்சனையே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்அடிக்வேட் ப்ரைஸஸ் ஃபார் தர் ப்ரொடியூஸ் டியூ டு லேக் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஒழுங்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாததுனால அவங்களுடைய ப்ரொடியூஸ்க்கு வந்து ப்ராப்பரான விலைகள் நிர்ணயிக்கப்படுறதில்ல. அதே மாதிரி ஃபார்மர்ஸ் தங்களுடைய ப்ரொடியூஸை கம்மி விலைக்கு விற்க நிர்பந்திக்கப்படுறாங்க. கார்ப்பரேட்டோட டாமினன்ஸ் இதில் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த சப்ஸ்டன்ஷியேட் ப்ரைஸிங்கில். அது மட்டும் இல்லாமல் லாஜிஸ்டிக்கல் சப்போர்ட்டும் வந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து பெருசாக கிடைக்கிறது கிடையாது ரூரல் ஏரியாஸில். அண்ட் அதோடு சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா மிடில் மேனோட அப்பத்தையும் இருக்குது, ட்ரேடர்ஸ் எக்ஸ்ப்ளாய்டேஷனும் ஃபார்மர்ஸ் மேலே இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஃபார்மர்ஸ் வந்து எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள். இப்போது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து ஃபார்மர்ஸ் வந்து எப்படி பெனிஃபிட் ஆக போகிறாங்க இந்த ஃபுட் பார்க் வரதுனால அப்படின்றதுக்கு சில பாயிண்ட்ஸ் நம்ம எழுதணும். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஃபுட் பார்க் வந்து ஃபார்மர்ஸ்க்கு ஒரு ப்ராமிஸ் கொடுக்குற மாதிரியான ஒரு அமைப்பாக தான் அமையுது. ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் கோயிங் டு பி எ கேட்வே டு எக்ஸ்பேண்ட் தி ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபார்மர்ஸ்க்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கையில் கொண்டு வந்து கொடுக்குது. குளோபல் அக்ரிகல்ச்சுரல் மார்க்கெட்டிங்கில் அவங்களோட ப்ரொடியூஸை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு இந்த ஃபுட் பார்க் அமைச்சு கொடுக்குது. மெகா ஃபுட் பார்க்ஸ் ஹாவ் இன்டகிரேட்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லைக் கோல்டு ஸ்டோரேஜ், ரைப்பனிங் சேம்பர்ஸ், ஃபெசிலிட்டிஸ் டு வேல்யூ ஆட் அண்ட் செல் ஆன் தர் சாய்ஸ். ஸோ இந்த மெகா ஃபுட் பார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெவலில் கொஞ்சம் டெவலப்டாகவே தான் இருக்குது. ஸோ லைக் கோல்டு ஸ்டோரேஜ்க்கு இருக்குது. அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா ரைப்பனிங் சேம்பர்ஸ், இல்லைனா வந்து வேல்யூ ஆட் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான மெக்கானிசம்ஸ் அண்ட் அவங்களோட ப்ரொடியூஸை கன்சியூமர் கிட்ட டைரெக்டாக செல் பண்ணுறதுக்கு தேவையான வழிகள்லாம் வந்து இந்த மெகா ஃபுட் பார்க் பண்ணி கொடுக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபார்மர் அவனோட ப்ரொடியூஸை ஒரு காம்படிட்டிவ் ப்ரைஸிங்கில் விற்கிறதுக்கு இந்த ஃபுட் பார்க் வந்து வழிவகுக்க போகுது. ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த ஃபுட் பார்க் மூலிமா நிறைய சயின்டிஃபிக் ரிலேஷன்ஸ் வந்து ட்ரேடர்ஸோடு கிடைக்க போகுது. இது மட்டும் இல்லாமல் ஸ்மால் ஃபார்மர்ஸ் எல்லாருமே வந்து கலெக்டிவ் ஃபார்மிங்கில் இன்வால்வ் ஆகிறதுக்கு இந்த ஃபுட் பார்க் ஒரு பெரிய வழிவகுக்க போகுது. ஸோ இதில் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டாக நான் நினைக்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சர் பேஸ்டு எம்ப்ளாய்மெண்ட் நம்மளோட இந்தியாவில் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாம் இருக்குது. ஸோ அதையும் நான் இதில் ஒரு பாயிண்ட்டை ஆட் பண்ணியிருக்கேன். செகண்ட் கொஷினையும் நம்ம ஓரளவுக்கு வந்து அட்ரஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தேர்ட் கொஷினை நோக்கி மூவ் ஆகலாம். அடுத்த கொஷின் பார்த்திங்கன்னா, ஹவ் இட் இஸ் கோயிங் டு டேக்கிள் ஃபுட் செக்யூரிட்டி இன் சவுத் ஏஷியா. இதுதான் வந்து லாஸ்ட்டு கொஷின். ஸோ இப்போ சவுத் ஏஷியாவில் அது எப்படி ஃபுட் செக்யூரிட்டியை டேக்கிள் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம சவுத் ஏஷியாவில் இருக்கக்கூடிய நிலைமையை ஃபஸ்ட்டு கொஞ்சம் அட்ரஸ் பண்ணிப்போம்.
ஸோ சவுத் ஏஷியாவில் ஆல்ரெடி பாவர்ட்டி அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நியூட்ரிஷன் ஸ்டேட்டஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதை பற்றி நம்ம ஒரு 2-3 வார்த்தையை நம்ம எழுதிடுவோம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் சப்ளை ரொம்ப இப்போ ப்ரெஷரைஸ்டாக இருக்குது டியூ டு ரஷ்யா உக்ரைன் கிரைசிஸ். ஸோ அதையும் நம்ம இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிவிடுவோம். அதுதான் நான் ஃபஸ்ட்டு 2 பாயிண்டில் சொல்லியிருக்கேன். அப்பார்ட் ஃப்ரம் தி எண்டமிக் பாவர்ட்டி அண்ட் புவர் நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ் ஆஃப் சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸ், there are signs of deterioration in agriculture sector of this region அப்படின்ற ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கேன். இது மட்டும் இல்லாமல் this has added the pressure on food supply and worsened food security scenario அப்படின்ற பாயிண்ட்டையும் நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது இல்லாமல் நான் ஒரு டேட்டாவையும் நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். சவுத் ஏஷியா வந்து பார்த்திங்கன்னா நியர்லி 40% ஆஃப் வேர்ல்டு ஸ்டண்டட் சில்ட்ரன் வந்து சவுத் ஏஷியாவில் இருக்காங்க. அதாவது ஸ்டண்டட் சில்ட்ரன் அப்படின்றவங்க யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுடைய வயதுக்கு உயரம் கம்மியாக இருக்கிறவங்கள தான் நம்ம ஸ்டண்டட் சில்ட்ரன் அப்படின்னு சொல்கிறோம். இது யூஸ்வலி வந்து மால் நியூட்ரிஷனால் ஏற்படக்கூடிய ஒரு எஃபெக்ட். இமீடியட் நீட் என்ன அப்படின்றதையும் நான் இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். ஸோ ரஷ்யா உக்ரைன் கிரைசிஸை நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து ஃபுட் செக்யூரிட்டியை நம்ம பார்க்க வேண்டியது அர்ஜென்ட் மேட்டர் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் நான் இங்கே கொடுத்துருக்கேன். அடுத்தது ஃபுட் பார்க் எப்படி வந்து ஃபுட் செக்யூரிட்டியை டேக்கிள் பண்ண போகுது அப்படின்றது தான் நம்ம இப்போ இங்கே சொல்ல போகிறோம். அதுவும் சவுத் ஏஷியாவில் எப்படி ஃபுட் இன்செக்யூரிட்டியை அதை டேக்கிள் பண்ண போகுது அப்படின்றத இப்போ நம்ம ஒரு சில பாயிண்ட்ஸில் நம்ம ஆன்சரில் கன்வெர்ட் பண்ணிவிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்தியாவை ஏன் சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்லிவிடுவோம். இந்தியா வந்து வேர்ல்டில் வந்து மேஜர் ஃபுட் ப்ரொடியூசர் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சரல் சப்ளை செயினை ஸ்ட்ரீம் பண்ணுற லெவலுக்கு அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான லொக்கேஷனில் இருக்குது. அதாவது சென்ட்ரல் ஏஷியாவில் அதால் எந்த இடத்துக்கு வேணால் அக்ரிகல்ச்சரல் ஃபுட் ப்ராடக்ட்ஸை கொண்டு போய் சேர்க்க முடியும் மாதிரியான ஒரு இடத்துல அது அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் ஒரு எஃபெக்டிவான பார்ட்னர்ஷிப் மூலியமாக மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சவுத் ஏஷியாவோட ஃபுட் இன்செக்யூரிட்டியை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதோடு சேர்த்து நம்ம ஃபுட் பார்க்கோட சிக்னிஃபிகன்ஸையும் சொல்லணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேர்ட் கொஷினோட ஒரு ஆன்சரை நம்ம ஃபுல்ஃபில் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ ஃபுட் பார்க்கோட சிக்னிஃபிகன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபார்மரை அண்ட் நாட் ஒன்லி ஃபார்மர்ஸ் ப்ராசஸர்ஸ் அண்ட் ரீட்டைலர்ஸ் எல்லாரையுமே வந்து ஒரே இடத்துல கொண்டு வந்து சேர்க்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இதில் க்ராப் ஈல்டை மேக்ஸிமைஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் அதே மாதிரி எப்படி மேக்ஸிமைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா through conserving water and also by tackling food insecurity. ஸோ இதில் மெயினான எய்மே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபுட் பார்க்கோட முக்கியமான எய்ம் என்ன அப்படின்னா, they are going to cut down the food wastage and spoilage. இதுதான் அதோட முக்கியமான எய்ம். ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்ம உள்ளார சேர்க்கும்போது நம்மளோட ஆன்சர் வந்து கொஞ்சம் என்ரிச்டாக தெரியும். ஸோ இப்போ இந்த கொஷனுக்கு வந்து நம்ம ஜென்ரலான ஒரு கன்க்ளூஷனோட வந்து இப்போ நம்ம இந்த கொஷனை கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவை சூஸ் பண்ணதுக்கான முக்கியமான காரணமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து இட் இஸ் லொக்கேட்டட் இன் எ பிளேஸ் வேர் தே கேன் அக்சஸ் ஆல் தி அக்ரிகல்ச்சரல் சப்ளை செயின். ஸோ இது மூலிமா சவுத் ஏஷியாவோட ஃபுட் இன்செக்யூரிட்டியை கம்மி பண்ணுறதுக்கான சான்சஸ் இந்தியாவுக்கு அதிக அளவில் இருக்குது அப்படின்றதுனால இந்தியாவை சூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்தியாவால் இதை தனியாகவே செய்ய முடியாது. அதனால் இந்தியாவுக்கு நிறைய சப்போர்ட் தேவை அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனோட நான் இந்த ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது என்னோடய மாடல் ஆன்சர் மட்டும்தான். இதுலேருந்து உங்களுக்கு சில பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு இதை விட நல்ல பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா யூ கேன் ஆட் இட் இன் யுவர் ஆன்சர். அண்ட் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் இன் தி கமெண்ட் செக்ஷன். அண்ட் ஃபர்தராக வேறு ஏதாவது டவுட்ஸ் வேறு ஏதாவது கேட்கணும் அப்படின்னா டெலகிராம் சேனலில் கூட நீங்கள் உங்களோட டவுட்ஸை கேட்கலாம். அண்ட் உங்களோட ஆன்சரை நீங்கள் டெலகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணலாம். நான் அதை கரெக்ட் பண்ணி தரத்துக்கு ரெடியாக இருக்கேன். எல்லோரும் மறக்காமல் வந்து ஆன்சர் ரைட் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா டூ ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அடுத்த கொஷினோட ஆன்சர்ஸோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.